அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஒன்று சேர்ந்ததை பார்க்கும்போது அப்படித்தான் தெரிகிறது. குறிப்பாக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது அதிமுக பற்றி தானாக எதுவும் வம்புக்கு போய் பேச மாட்டார். அதே சமயம் அதிமுகவில் இருப்பவர்கள் தேவையில்லாமல் வம்பு இழுக்கும் விதமாக பேசினால் அதற்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டார். அப்படிதான் அவர் ஜெயலலிதாவை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் பெயர் குறிப்பிடாமல் ஏற்கனவே நடந்த நிஜமான விஷயங்களை குறிப்பிட்டுதான் பேசினார். ஆனால் அண்ணாமலை உள்நோக்கத்தோடு தான் பேசுகிறார் என்று அதிமுகவினர் கொந்தளித்தனர். இதன் காரணமாகவே அண்ணாமலை தலைவராக இருக்கும் வரை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறிவிட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியேறினார் எடப்பாடி பழனிசாமி. அவர்களுக்கு பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறுவதற்கு வேறு காரணம் இருந்தாலும் கூட அண்ணாமலையை தான் ஒரு காரணமாக முன்னிறுத்தினார்கள் என்றும் அப்போது சொல்லப்பட்டது. அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களும் கூட அண்ணாமலையை கடுமையாக வசைபாடினார்கள். இது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கோவையில் அண்ணாமலை போட்டியிட்ட போது பலமாக எதிரொலித்தது. இந்த நிலையில்தான் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று சேர்ந்துள்ளது. அண்ணாமலை தலைவராக இருந்தால் இந்த கூட்டணி சரிவர இயங்காது என்று முடிவு செய்த பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை பாஜகவின் தமிழக தலைவராக நியமித்தது. ஏற்கனவே அதிமுகவில் நயினார் நாகேந்திரன் இருந்தவர் என்பதால் அந்த கட்சியுடன் கொஞ்சம் சுமூகமான போக்கை கடைபிடிப்பார் என்பதும் கூட்டணிக்குள் உரசல் வராமல் பார்த்துக் கொள்வார் என்பதும் தான் பாஜக மேலிடத்தின் எண்ணம். நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லியா தர வேண்டும்? இப்போது வரை கூட்டணியை பக்குவமாக டீல் செய்து வருகிறார். இந்த கூட்டணி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் கூட அண்ணாமலை பெரிதாக பிடிகொடுக்காமல் தான் பேசி வந்தார். அதிமுக கூட்டணி பற்றி கேட்ட கேள்விகளுக்கு பட்டும் படாமல் பதில் கொடுத்து வந்தார். அது கூட கூட்டணிக்கு மீண்டும் வேட்டு வைத்து விடுமோ என்று சலசலப்பு 2 தரப்பினரிடமும் இருந்தது. குறிப்பாக பாஜகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் அண்ணாமலையின் இதுபோன்ற கருத்துக்களை ரசிக்கவில்லை. பாஜக மேலிடமும் அண்ணாமலையை அழைத்து 2026 தேர்தல் வரை இதுதான் தொடரப்போகிறது, அதற்கு பின் என்ன ஆகும் என்பதை அப்போது பார்த்து கொள்ளலாம், ஆனால் கூட்டணி சுமூகமாக தொடர்வதற்கு வேண்டிய வழிகளை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது எடப்பாடி முதலமைச்சராவார், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அண்ணாமலை கூறி வருகிறார். அதே சமயம் இப்படி எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து பேசிய நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டது எப்படி என்று மீடியாக்கள் அண்ணாமலையிடம் கேட்டபோது, அப்போது டெல்லி மேலிடம் எனக்கு கொடுத்திருந்த அசைன்மெண்ட் படி அரசியல் செய்தேன். ஆனால் இப்போது நான் சாதாரண தொண்டனாகிவிட்டேன். ஒரு கட்சி மேலிடம் என்ன சொல்கிறதோ அதை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. குறிப்பாக இப்போது அரசியல் ஆட்டத்தை மாற்றுங்கள் என்று கூறிவிட்டார்கள். அதனால்தான் அவர்கள் சொல்வது போன்று அதிமுகவை அனுசரித்து செல்கிறேன். எப்போதுமே மேலிட தலைவர்கள் சொல்லும் கட்டளையை நிறைவேற்றக்கூடிய தொண்டனாகவே இருக்க நான் ஆசைப்படுகிறேன். மேலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோரிடத்திலும் எனக்கு அன்பு பாசம் உள்ளது என்று கூறியுள்ளார். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தாலும் கூட அண்ணாமலை மீது இதற்கு முந்தைய அவரது கருத்துக்கள், குறிப்பாக தன்னை தற்குறி என்று விமர்சித்தது குறித்து அந்த கோபம் விலகவில்லை என்றுதான் அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் வரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்காக ஒரு டபுள் கேம் ஆடப்போவதாகவும் ஒரு தகவல் கசிந்துள்ளது. அதாவது அவர் ஆடும் அந்த டபுள் கேமில் வெற்றி கிடைத்தாலும் அவருக்கு சந்தோஷமே, தோல்வி கிடைத்தாலும் அவருக்கு சந்தோஷமே என்பது போலதான் அந்த முடிவை அவர் எடுத்துள்ளாராம். அதாவது போன முறை பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கோவையில் போட்டியிட்டார். அதனால் இந்த முறையும் கோவையில் உள்ள ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், ஏற்கனவே அரவக்குறிச்சி தொகுதியில் செல்வாக்குமிக்க செந்தில் பாலாஜியுடன் நேருக்கு நேர் அண்ணாமலை மோதினார். அதில் மிகப்பெரிய வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். அதனால் அண்ணாமலை இந்த முறை அங்கு போட்டியிட விரும்ப மாட்டார் என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் மீண்டும் அண்ணாமலையை அரவக்குறிச்சியிலேயே போட்டியிட வைக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜியை எதிர்த்து அதிமுகவில் யாரை நிறுத்தினாலும் அவர்கள் நிச்சயமாக தோல்வியை சந்திப்பார்கள் என்பதும் எடப்பாடியாருக்கு தெரியும். அதனால் செந்தில் பாலாஜிக்கு சரியான டஃப் கொடுக்கும் விதமாக அண்ணாமலையை நிறுத்தினால் அது மிக கடுமையான போட்டியாக இருக்கும். ஒருவேளை அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தால் தங்களது எதிரியான செந்தில் பாலாஜியை வீழ்த்திய சந்தோஷம் தனக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் அரவக்குறிச்சி தேர்தலில் செந்தில் பாலாஜியின் பணமும் செல்வாக்கும் விளையாடி ஒருவேளை அவருக்கு வெற்றி கிடைத்து அண்ணாமலை தோற்றால் தன்னை விமர்சித்த அண்ணாமலைக்கு இது சரியான ஒரு பதிலடிதான் என்றும் திருப்தியாக கேட்டுக்கொள்ளலாம் என்பதுதான் எடப்பாடியாரின் திட்டமாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை இந்த விஷயத்தில் கவனமாக காய் நகர்த்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.